சொல்லிட்டு இதை ஒரு த்ரிஷா சும்மா பாயிண்டான்னு விளையாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க. ஒரு சொன்ன நிமிஷம் நேம் இல்ல தான் பிரகாஷ். ஓகேவா? இல்லடா இல்ல நவீன் சொல்லு. நான் சொன்னேன் கீழே ஒரு 4 ஆம்பளைஸ் உட்காந்து இது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறோம். இல்ல இல்லடா இது பாயிண்டே கிடையாது. ஏன் தெரியுமா? இது மகிழ் திருமணி சொல்லியிருப்பான் அந்த கதையை விட்டு. அதான் இந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு அஃபேர்ல வந்துட்டு நிக்கிறாங்க. அது எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணாருன்றதான் கதையே நான் அவனே சொல்லியிருக்கான். அதாவது இது எப்படி இது அவர் ஒரு பிளேமும் டைரக்டர் பண்ணாரு மீறி ப்ரோ. இந்த அவர் பிளேமும் பண்ணாரு. நீங்க அந்த பிரகாஷ் ஆமாமா நவீன் ஏதோ வந்து ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான் நீங்க தவறா பாப்பீங்க. அது ஒரு தற்கூரி மைண்ட் செட் ப்ரோ. அதான் அந்த இவன் அதான் டைரக்டர் என்ன கேட்டா மகிழ் திருப்பதி பைத்த இருப்பேன். ஆடியன்ஸ வந்து குவெஸ்டின் பண்றான். எங்களோட அறிவு வந்து கம்மியா இருக்கிற மாதிரியும் நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன், உங்களை யாரு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போறாங்களோ அவங்க பின்னாலேயே அலையிறது சுயமரியாதை கிடையாது. அதை கடந்து போறதுதான் வந்து வாழ்க்கை. அதுவே ஒரு தவறான மைண்ட் செட்டை நீங்க காமிச்சிருக்கீங்க. இல்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அப்பயும் நான் வந்து உன்னை காதலிப்பேன், உன் பின்னால நான் ஓடுவேன்னா அது இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சித் ப்ரோ என்ன கேட்டா லவ்ல செல்ஃப் ரெஸ்பெக்டே என்ன பொறுத்த கேட்டா இப்ப நான் பார்க்க மாட்டேன். ஆனா அதுக்கேத்த பார்ட்னர் இருந்தா எவனோ இப்ப ஒண்ணும் இல்ல, சண்டையில சேர்றது தப்பு கிடையாது, மன்னிப்பு கேட்கறதும் தப்பு கிடையாது. ஏன் ஒரு பொண்ணை இப்போ அந்த பொண்ணை சண்டை போட்டாலும் மன்னிப்பு கேட்கறது கூட தப்பு கிடையாதுன்னு எடுத்துப்போமே. ஆனா துரோகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல லவ்ல எல்லாம் துரோகம் இருக்குது எப்படின்னா அது முதல்ல லவ்வும் கிடையாது, முதல்ல அது லைஃபே கிடையாதுடா. அந்த லைஃபுக்கு டைவர்ஸ் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், புரியுதா? இந்த காலத்துல டைவர்ஸ் என்ன கேட்டா கரெக்டான விஷயம்னு எடுத்துப்போம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் பண்றது அது தப்பு தான். ஆனா டைவர்ஸை நார்மலைஸ் பண்ணது கூட விட்றா, அஃபேரை நார்மலைஸ் பண்ணாம பாத்தியா அவன என்ன கேட்டா? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் நவீன இந்த பத்துல விஜய் நச்சிருந்தா கோர்ட்ல 2 கேஸ் படத்தை காரி துப்பி எலைட் ஆடியன்ஸ் ஆச்சு எங்கேயோ கொண்டு போயிருப்பானுங்க. என்ன கேட்டா இந்த ஆமை பண்ணும்போது தான் இது வந்துட்டு எவனும் ஏன்னா பெருசா கண்டுகள இந்த படம் எவனும் பார்க்கவும் இல்லை. விஜய்னா அதேதான், இன்னொரு வந்துட்டே தான் இந்த ஃபேமிலி எடுத்து போயிருப்பானு. ஃபேமிலி எடுத்துலாம் சத்தியமா காரி துப்பிருப்பான். ஏன்டா அவன் பொண்டாட்டி இன்னொருத்தவன விஷ்ணுக்குது, அதான் நீ வந்துட்டு தான் நார்மலைஸ் பண்ணுகிற, போய் சண்டை போட்டுனாச்சுன்னுகிற. எனக்கு தெரிஞ்சு எந்த தளபதி படத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட நார்மலைஸ் பண்ணதே இல்லை. அவர் வந்து அவரோட படங்கள் நம்ம இங்க பேச தேவையில்ல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இந்த டிவோர்ஸுங்கிறத விட இந்த அஃபேரை அதையும் தாண்டி நான் உன்னை மன்னிக்கிறேன், அவங்க மன்னிப்பு கேட்டா மாதிரியும் தெரியல. இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ எப்படி கடந்து போகலாம்? அதே மாதிரி ஆடியன்ஸோட அறிவை வந்து டைரக்டர் அதுக்கப்புறம் விமர்சிச்சது இன்டர்வியூல, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆடியன்ஸோட விஷயமோ ஆடியன்ஸோட மனப்பான்மையும் விமர்சிச்சது தவறு. தடம் மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு அது ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விடாமுயற்சி எடுத்து வச்சுட்டு இதுல நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குங்களா? அது எந்த 3 டைரக்டர் போனாங்க, 3 டைரக்டரும் அடி விழுந்துருச்சு. ஆனா சுந்தர உன்னெல்லாம் ஏடியா மட்டும் இல்ல, லைட் மேன கூட எவனும் வச்சு கூடாது பாய்சன் செத்து. இல்ல நடுவுல இல்ல ப்ரோ, இல்ல தெரியாதா சிறுத்தை ஷெஃபானா இவன் சொல்லின்னு தெரியுமா? தெரியாதா? ஆமா தலைவன் சிறுத்தை சிவா மாதிரி யாரு படம் செய்தான் படம் தலைவன் சிறுத்தை சிவா இல்லங்க. நான் கூட மகிழ் திருமேனிக்கு பாவம் சரி சின்னவர்கிட்ட மாட்டிக்கிட்டு படம் எடுக்கலாம் வச்சாரு, இந்த திறமசாலி டைரக்டர் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்துல ஆடியன்ஸோட புரிதலை விமர்சிச்சது ரொம்ப தவறு. நம்ம மனப்பான்மை, நம்ம புரிதல், நம்மளோட குணாதிசயங்களை சித்தரிக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு சில தற்கொலைகள் தான், ஒரு சில புரிந்துக்காதவர்கள் தான் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னது. அப்ப நான் நினைச்சேன் சரி உங்களுக்கு சின்னவர் தான் கரெக்டான ஆக்டரு, அவருடைய போய் படம் எடுங்க. அந்த மூவி கலகத் தலைவன். கலகத் தலைவன் ப்ரூஸ்லி இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஞ்சு கான்செப்ட வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரே இதுல முடிச்சிருவான். அதுக்கு வளவலன்னு வச்சிருப்பான் போட்டு. இல்ல அந்த இன்னொரு கேள்வி சித்து ப்ரோ, அத நான் கேக்குறதுக்குள்ள இது பண்ணிட்டான். ஒருவேளை அஜித் அந்த ட்ரிப்புக்கே போலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதையே நடந்திருக்காதுல. நீ மட்டும் போயிட்டு வாமான்னு த்ரிஷாவை அமுச்சு விட்டுருந்தா சொல்லி முடிஞ்சிருக்கும்ல, டீசெண்டா படம் முடிஞ்சு. நீங்க ரோட் ட்ரிப் இல்ல என்ன கேட்டா அவன் கல்யாணம் பண்ணாம இருந்தாலே கதை முடிஞ்சிருக்கும். நல்லா இருமான்னு வாழ்த்திட்டு போனாலே கதை முடிஞ்சிருக்கும். நீ பாட்டுக்கு வாழ விடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ, இல்ல
இல்ல ப்ரோ, படம் எடுத்தது தப்பு, பிரேக் டவுனை மாத்தி எடுத்தது 2வது தப்பு, அத லைக்கா எடுத்தது 3வது தப்பு, அதுவும் நடுவுல இப்ப அஜித்தை வச்சு எடுத்தது அசர்பைஜான் நல்லா மொழியில தப்பு. தான் வந்து பேசணும். அதெல்லாம் அந்த போர்ஷன் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அங்கெல்லாம் நிறைய எனக்கு எதுவுமே ப்ரோ அது புரியல. ப்ரோ அது எனக்கு நல்லா இருந்தது ப்ரோ. டேய் நான் இல்லடா, அதை பாரு, உங்க 2 பேர்கிட்ட ஒன்று சொல்றேன். நீங்க வந்துட்டு எப்படி தெரியுமா, ட்விட்டர்ல இருக்கிற உண்மையிலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியமான இந்த இந்த மைண்டை மாத்துற ஆளுங்கள்ல இவனுங்க மாதிரி ஆளுங்க தான் என்ன கேட்டா. அதாவது இது எப்படின்னா, ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு தான் இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன கேட்டா செல்வராகவன் ஃபேன்ஸ் யார் தெரியுமா நவீன, இவனுக்கு தான். சார் அந்த லைட்டு பாருங்க சார் நல்லா இருக்கும் சார், அந்த ஃப்ரேம் பாருங்க சார், படம் குப்பைனா குப்பை தான். இந்த என்னால மாதிரிதான் இந்த இவனுங்க. இடத்துல பச்சை திட்டம் இல்ல மச்சான், இல்லடா என்ன பெரிய புலியா அப்படின்னு கேட்டிருப்பேன் நானு. சரி விடு, அதை விடு. இல்ல இல்ல ஆனா நான்லாம் விட நான்லாம் இல்லடா இல்ல, சில விஷயம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணும். இந்த அஃபேர்லாம் நார்மலைஸ் பண்ணா அபியூஸ் எனக்கு வரையும் ப்ரோ போயிடுவேன், ப்ரோ சீமா கேட்டுருவேன். விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட ரிவ்யூ நான் போட்டே இருந்தேன் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து கடிச்சானுங்க, எல்லாம் என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே போட்டியா அப்படி இப்படின்லாம் கடிச்சிருந்தாங்க. பாரும் பாருன்னா அதே மாதிரி அடி வாங்கிச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பிடிச்சிருந்தேன். அப்புறம் நான் பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்னடா மாத்தி மாத்தி போடுற அப்படின்னு சொன்னா, ஆமா இது வந்து இது வந்த ரிவ்யூ, இது வந்து நான் என்னோட ரிவ்யூன்னு சொல்லி நான் போட்டு வச்சிருந்தேன். எல்லா படத்துக்கும் மோஸ்டா அப்படிதான். அந்த மாதிரி மிக்ஸ்டா அடி வாங்கும், நிறைய படம் அடி வாங்கும். இப்ப இந்த படம் அது என்னது, இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சாடா, என்ன படம்டா அது, குட் பேட் அக்லி. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அது குப்பைதான். அது ஃபர்ஸ்ட் டே நம்ம சொல்லிச்சு. நடுவுல ஆனா ஜான் அது விக் சில பேர் சொன்னாங்க பிடிச்சி. பாருங்களேன், ஜான் விக் இல்லடா இல்ல ப்ரோ, இப்ப இல்ல ப்ரோ, இது எப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை மாதிரிதான் விடாமுயற்சியும் ஜிபியும், புரியுதா? இதுல சில பேர் எப்படின்னா விடாமுயற்சி பரவாயில்லன்ட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அந்த ஒரு சில சீன்ஸ் அது இது இதனால ஃபைட் சீன்ஸ் ஜிபி பார்த்ததுக்கு அப்புறம் அஜித்தோட எந்த மொக்க படம்னாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு தோணுதுடா எனக்கு. அது மட்டும் நான் ஆனா சொல்லி. ஆனா ஆனா இல்ல நவீன, ஒன்னு யோசிச்சு பாத்தியா, இதே நம்ம ஸ்பேஸ் எல்லாம் வேற ஏதாவது ஸ்பேஸ்ல இந்த 2 மூதையை பூந்துதுன்னு இது சுத்திர எல்லாரையும் நம்ப வச்சிருப்பானுங்க. ஆமா ப்ரோ விடாமுயற்சி நல்ல படம் ப்ரோ, நல்ல படம். எப்படி சொல்ற, நான் தான் கேட்டேன். இல்ல இல்ல முதல்ல இல்ல அந்த படத்தை இல்ல அந்த படத்தோட கதை நீ சொல்லும் போதே கீழே எல்லாம் சிரிச்சானுங்க, புரியுதா? ஏன்னா கதையே அசிங்கமாகுதுடா. அது எப்படி இதான் ஏ படமே பரவாயில்ல. ஆனா தியேட்டரை சுந்தர விட்டு வெளியில வரும்போது த்ரிஷாவை நல்ல வேளை நல்லா நடிச்சான்னு மட்டும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, த்ரிஷாவே கலாச்சா. அவங்களே சைலண்டா நீங்க பேசின பேச்சுல கிட்டத்தட்ட 90 பேர் இருக்க வேண்டிய 170 பேர் ஆயிட்டானுங்க நீங்க பேசின பேச்சுல. டேய் முதல்ல இதை பாடுறா, இல்ல நான் உங்க 2 பேர்கிட்ட எந்த சினிமாரியும் கேட்க மாட்டேன். ஆரம்பத்துல சொன்னேன், ஏன்னு புரியுதா? ஏன்னா இல்ல ப்ரோ, சித் ப்ரோ இப்ப இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சித் ப்ரோ, எவனாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் ஓகே, நிறைய படம் பார்த்துனோன்னா அனுபவம் இருக்காது எடுத்துப்போம். சுந்தர்லாம் 7 வயசாகுது, நாய் கேஜிஎஃப் பிடிக்கலன்ட்டு விடாமுயற்சியை பாக்குது. இவனை எந்த தெருவில் எத்தனை போய் எங்க அடிக்கலாம் சொல்லுங்க? கேஜிஎஃப் பிடிக்காதான் விடாமுயற்சி நல்லா எனக்கு பிடிக்காதுடா. உனக்கு எப்படி விடாமுயற்சி பிடிக்காது, எனக்கு கேஜிஎஃப் பிடிக்காது. மாட்டு சாணியத்தின் படிக்கலாம். கேஜிஎஃப் தான் ப்ரோ. அதாவது விடாமுயற்சியும் கேஜிஎஃப் கம்பேர் பண்ண கூடாது. போத் ஆர் நாட் சேம் ப்ரோ. ஒரு சீரடா டாபிக் மாத்தறடா. இது வேற சித் ப்ரோ ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த மாதிரியான அந்த பிக் சினிமா, அந்த ஸ்டைலைஸ்டு ஷார்ட்ஸ், ஹீரோ மாஸ் எலவேஷன், அதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குனதே கேஜிஎஃப் தான். அந்த மாடலை வச்சு அதெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. அது நம்ம ஊர்ல நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. சர்வதேச அளவுல ஒரு நிமிஷம் இல்ல கேஜிஎஃப் மாதிரி ஒரு டோன்ல கோலிவுட் படம் கேட்டு முன்னாடி நிறைய படம் இருக்கு. ஹீரோ எலவேஷன் ஒரு படம்டா கேஜிஎஃப் டோன்ல, ஒரு படம், ஒரு கதை, ஒரு படம் இருக்கும். கதை கூட ஏதாவது நிறைய இருக்கும். ஒரு படம். என் கூட ஒரு வெள்ளக்காரன் ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான், இங்க உள்ள ஒருத்தர், அவர் கேஜிஎஃப் பார்த்துட்டு என்ன சொன்னாரு ப்ரோ, சுந்தர் சொல்லட்டும் இருங்க ப்ரோ. தமிழ் சினிமால படம் இல்ல நீ சொல்ற தமிழ் சினிமால கேஜிஎஃப் டோன்ல ஒரு படம். இருக்கிறவங்க எல்லாம் தக்காளி எடுத்துக்க, செருப்பு வச்சுக்க, பறக்கணும். அசிங்கமா கேட்க கூட முடியாது.
தலைவரோட படம் மச்சான். ஃபர்ஸ்ட் படம் இது ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம்ன்ற பாரு பாஷா படம். நான் டேய் பாஷா பாஷா சொல்லுவேங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ராக்கி பாய் ஆட்டோ ஓட்டுனது தானா எனக்கு புரியல. ஆரம்பத்துல இருந்தே அவன் ரவுடி தான். ஏன்டா பைத்தியம், அதான் பைத்தியத்தை கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. ஹீரோ எலெக்ஷன் நீ என்ன கேட்ட? ஹீரோ எலெக்ஷன் கேட்ட நான் அது டேய் சொன்னேன். டேய் அப்படி பார்த்தா இதெல்லாம் ரொம்ப அஞ்சானே தவறு. சொல்லலாம்டா. அஞ்சானே அவன் என்ன சொல்லலாம். கேக்குறான்? கேஜிஎஃப் டோன்ல பில்டப் ஓவரா குடுக்குற மாதிரினா அஞ்சான சொல்லுங்க. கேஜிஎஃப் இல்ல முதல்ல கேஜிஎஃப் டோன் என்னன்னு கேஜிஎஃப் டோன் முதல்ல என்னன்னு புரியுதா? ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் வந்துட்டு எப்படி ரவுடியா எங்க போய் நின்னான்றதான் படத்தோடைய பிளாட்டு. சனியம் பிடிச்ச நாயமான இதான் என்னது அந்த படம் பேர் என்னதா? ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், பாஷா, தெரி, லியோ, இதெல்லாம் ஒரே கதை தான். புரியுதா? இது வேற சைக்கோ. உனக்குலாம் என்னடா சினிமா நாலேஜ் வர்றா? பேசிக் அறிவு கூட இல்ல. என்ன பேசிக் அறிவு இல்ல? நம்ம ஊர்ல நிறைய பண்ணிட்டாங்க அவனுங்க. டேய் ஒரு நிமிஷம்டா. கேஜிஎஃப் உடைய எப்படி சொல்றது, கதையே அதுல பெருசா இருக்காது. ஒரு சிம்பிள் ஒன்லைன் தான் இருக்கும். அதை வச்சு பண்ணிட்டானுங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற படங்கள் அதுல இல்ல கேஜிஎஃப்ல கதை சொல்லு. என்ன இது பண்ற என்ன இருக்கும் அதுல சொல்லு. எலவேஷன் பில்டப் தவிர அந்த படத்துல என்ன இருக்கு நீ சொல்லு. எவ்வளவு பெரிய கதை இருக்கு. சொல்லு கதை சொல்லு. எனக்கு சொல்லு. எனக்கு நான் நிறைய டைம் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எடுத்தாலே எவ்வளவு பெரிய சொல்லுங்கடா. முதல்ல இந்த மாதிரி இல்ல ஒரு நிமிஷம் 2 பாயிண்ட் சொல்றேன். தங்க விலை உயர்றத ஏன் காட்டினானா, கூட தங்கத்துக்கு எதுக்கு மதிப்பு ஏறுச்சுன்னு காட்டினா, கூட பாம்பே வந்துட்டு அது டெவலப் ஆகும் போதும் ராக்கி வளர்றதையும் காட்டிருப்பானா. அதுக்கு அடுத்து வந்துட்டு இவன் வந்துட்டு எதனால ரவுடியா இருக்கான், இந்த பாம்பேல இருக்கிற போர்ட்லன்ட்டு அதான் இந்த மாதிரி கோல்டெல்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டு ஒரு பெரிய ரவுடியா இருக்கிறான். இன்னொன்னு டெல்லியில பார்த்தா அங்க வந்துட்டு சென்ட்ரல்ல வந்துட்டு இதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாவும் அங்க டெவலப் ஆகுறதையும் காட்டிருப்பான். இதெல்லாம் உண்மையில நடந்தது. கூட அங்க ஒரு பொம்பளை காட்டுவாங்களா, அது யாருன்னு உனக்கே தெரியும். எல்லாம் ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இவன் எதுக்கு போறதுன்னு பார்க்கும்போது அப்பதான் கருடன் வந்து நிற்பான். இவன் அடிச்சாதான் நம்ம பெரிய ஆக முடியும்னு சொல்லும் போது அங்கேயும் ஒண்ணு இருக்கும் இன்டர்வல்ல. இதெல்லாம் வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியுதா? இதெல்லாம் செகண்ட் ஹாஃப் அது அடுத்த லெவல்ல கொண்டு போயிருப்பான். கேஜிஎஃப்ல கதை இல்ல கதை இல்ல இதெல்லாம் பாயிண்ட். கதை சொன்னா பெருசா போகும். கேஜிஎஃப் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து கேக்குறது ஒன்லைன். இதெல்லாம் பாயிண்ட்டா. நான் வந்து கேக்குறது ஒன்லைன். இதெல்லாம் பாயிண்ட். கதைனா பெருசா போகும். நான் ஒன்லைன் கேட்கிறேன். படம் ஒன்லைன் தான் சொன்னேன். ஒரு சின்ன பையன் ஒரு ரவுடியா எங்க பண்ணா பெரியதான் ஒரு ரூல் பண்ணா கேஜிஎஃப்ன்றதான். எதுக்காக வந்து அவன என்ன அவனோட அவனோட வரலாறு என்ன, அவன் முதல்ல இல்ல ப்ரோ அதெல்லாம் தேவையில்ல. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல டேய் நான் சொல்றேன்டா. ஒரு சின்ன பையன் அம்மா கிட்ட சத்தியம் வாங்கி செத்து போயிட்டான். புரியுதா? அவங்க அம்மா செத்துட்டாங்க. அதான் அவங்க அம்மா செத்துட்டாங்க. பணக்காரனா சாவணும்னு அவனுக்கு வழி தெரியல. அவன் ரவுடியாகி கேஜிஎஃப் வந்துட்டு ரூல் பண்றான். இதுதான் கதை. போதுமா? இந்த நாய் இந்த கதை புரியலன்னு சொன்னதுக்கு இழுத்து வச்சு எதா இருப்பான்னு தெரியாது. அம்மா ப்ராமிஸ்க்காக பணக்காரன் ஆவறான்னு சொல்லி அவ்வளவுதான். இதுதான் ஒன்லைன். இதுக்கு ஆமாண்டா. இல்ல அது அவனுடைய தாட்டுடா. இதுக்கு வேற ஒன்லைன் சொல்லு சுந்தர். இப்ப சுந்தர் புஷ்பாவோட ஒன்லைன் சொல்லு. புஷ்பா ஒன்லைன். எனக்கே புஷ்பா புரியும்டா. இந்த நாயால புஷ்பா அடிக்கும். சொல்லு. சரி சொல்லு. நானே அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் இல்ல நானே அல்லு அர்ஜுன் மியூச்சுவல்னு தெரியும். கூலி தொழிலாளியே வேலை செய்யறவனால எப்படி சொல்றது, நிறைய அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறம் அவன் உண்மையை கண்டுபிடிக்கிறான். இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா அந்த உண்மையை கண்டுபிடிச்சு எல்லாம் நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி கதைகள்லாம் இருந்திருக்கு. அதாவது ரொம்ப ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல நான் கேஜிஎஃப் இதே மாதிரி சொல்லலாம். ஒரு பண்ணுக்காக ஷூ போடுறேன், ஷூ பாலிஷ் போட்டுன்னு சொல்றானா நீ வேற எதே சொல்லு. சரியா சீன் பை சீனா பேசணும். படம் கதை பெருசா போகும். அதுல இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் ஒண்ணுதான். டவுன்ல இருக்கவன் டாப்புக்கு வரான். ரெண்டும் ஒரே கதை தான். அதான் ஒரே கதை. ஒன்லைன் ஒண்ணுதான். அதுல இந்தியாவில நிஜ வாழ்க்கையில நிறைய கதை இருக்குது ப்ரோ. ஷூ பாலிஷ் தொடச்சவன் எல்லாம் இல்ல வந்து சும்மா சரக்கு வித்தவன், இல்லீகலா வித்தவன், அவன் எல்லாம் பெரிய லிக்கர் பேரன் டான் ஆனதுலாம் நீங்க படிங்க. உத்தரப்பிரதேச அப்படியே செம்பரக்கட்டை கடத்துற இடத்துல பெரிய டானா இருக்கிறான். அவன் கோல்டு கடத்துற இடத்துல டானா இருக்கிறான். அவ்வளவுதான் சுந்தரு.
டேய் நீங்க டேய் டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, ஒன்ஸ் ஒரு நிமிஷம் அப்பான் அ இருங்கடா. டைம் இன் சித்து ப்ரோ, மும்பை கதை பாருங்க ப்ரோ. பாலிவுட் இதே மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல பாம்பேல சித் தங்க ப்ரோ, சித் தெப்பத்துல ப்ரோ, எப்படி நாங்களாம் இல்ல நாங்களாம் ப்ரோ. காட்டுவாங்க. இப்போ நான் வந்து சொல்றது என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த படம் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நானு. இவனுங்க சேர்றா இவனுங்க விடு, என்ன நீ என்ன தின்றா என்ன எப்பாடி வந்து ஆள இது விடுங்கடா. பண்றானுங்க. எப்படியாவது வந்து பாக்ஸ் இது ஆபீஸ் பாசிட்டிவா சொல்லிருச்சுல்ல சொல்லணும் ப்ரோ, அப்படின்னு ட்ரை உங்களுக்கு பண்றானுங்க. பிடிக்கலனாலும் பாக்ஸ் ஆபீஸ் சொல்லிருச்சுல்ல. அதே அது மாதிரி விக்ரம் பண்ணட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணட்டும். பதில் சொல்லிருச்சுல்ல. அது பண்ணல. ஆமா, டேய் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் எதுக்கு கேஜிஎஃப் அங்க ஃபிளாப்னு கேஜிஎஃப் எங்க போட்டான்? ஃபிளாப்? தெரியாதா? ட்வீட்ல டேய் போட்டான் டேய் ஃபிளாப்னு. கேஜிஎஃப் ஃபிளாப்னு போடல. ஃபிளாப்னு போட்டான் ட்வீட்ல. கேஜிஎஃப் ஃபிளாப்னு போடல. தியேட்டர்ல உங்களை கதற விட்ட படம் என்னன்னு டேய் அந்த போட்டிருந்தேன். லிஸ்ட் சொல்லு. தியேட்டர்ல கதற விட்ட படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த போட்டிருந்தாங்க. டேய் ஃபிளாப்னு தானே சொன்னேன். இல்ல சலாரு ஒரு நிமிஷம் அதாவது இரு, லிஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கு. இரு, அது நான் என்னது? அனுப்புறேன் இரு. அதை அனுப்புறேன், மேல கூட ஷேர் பண்றேன். அனுப்பு அனுப்பு. ஆனா அனுப்புனா ஒன்னு அடி பண்ணுங்க. அது என்ன பிரச்சனை இல்ல, எதை வேணா கோட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா போட்டுக்கோங்க. ஆனா அலெக்ஸ் ஏன்டா நீ கதையே தான். அலெக்ஸ் இல்ல ரேவந்த் அஃபேர் வந்து இல்ல அஃபேர் தப்பான்னு கேட்டான்டா என்கிட்ட வந்து. எல்லாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. மௌன ரேவந்த் வந்துட்டான், வா பஞ்சாயத்தை பெருசாக்கு. ரேவந்த் ப்ரோட்டே கேளுங்கடா, விடாமுயற்சியை பத்தி அவரு சொல்லுவாரு. டேய் இல்ல இரு கல்கி இல்லடா, நான் அஃபேரை குளோரிஃபை பண்ண விரும்பலடா சுந்தரு. ஆனா என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் வந்து என்னன்னா, விடாமுயற்சி படம் வந்து நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு படம் நல்ல படம் தான், அவ்வளவுதான். படம் வந்து நல்ல படம் தான். நீங்க உட்கார்ந்து ஏட்ரட் ஸ்ப்ரெட் பண்றதுனா இங்க பாரு, அன்வான்டட் ஏட்ரட் ஸ்ப்ரெட் பண்றது தேவையில்லாத விஷயம் தான். இன்னைக்கு நான் இன்னொரு பாயிண்ட் நான் அலெக்ஸ் நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு கேவலமா டிஎல்ல ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கேன்ட்டு போயிட்டு உட்கார்ந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பெருமை கிடையாது தம்பிங்களா. ஆமா அது தப்பு. அத நானே அதான் நம்ம எல்லாம் இது வந்தாச்சு, அது தப்பு. நம்மளே கொஞ்சமாச்சும் அறிவோட யோசிங்க. திட்டக்கூடாது யாருமே. ஏண்டா அது போடுறதுக்கும் ஃபேமிலி அபியூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் போட்டு கொடுக்குறன்ற பேர்ல நண்பர்கள்லாம் வந்து திட்டாதீங்க தயவு செய்து. கீழே அதான் இல்ல அரசியலுக்கு வந்தாச்சு, யாரும் அபியூஸ் பண்ணாத, இது பண்ண நிறைய டைம் அட்வைஸ் பண்ணியாச்சு. டிராவல் பண்றியா அதோட நிறுத்தி, அதுவே ஒரு லிமிட். ஆனா எதை கேட்டா இல்ல இல்ல ரேவந்த் எதை கேட்டா பலம் சேர்க்க ரேவந்த் ப்ரோ அதெல்லாம் தப்பான விஷயம். அவ்வளவுதான் தப்பு தான். ஆனா அவன் அந்த நாய் அஃபேர் ஜெனரலைஸ் பண்ணிச்சு, அது இல்ல ரேவந்த். இவன் வந்து கேஜிஎஃப் நல்லா இல்லன்றப்ப அத கொஞ்சம் சொல்ல என்னன்னு. யாரு சுந்தர் கேஜிஎஃப் நல்லா இல்ல, கேஜிஎஃப் 1 and 2 நல்லா முடியாதுன்னு உனக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல அவனுக்கு புரியல. உர்றா அவன் எதனா திட்டறான். அல்லு அர்ஜுன் சப்போர்ட்டரா? எனக்கும் அல்லு அர்ஜுன் பிடிக்கும்டா. அடி வாங்கி வச்சிருவானுங்க போல. கம்னர். சரி ஓகே பை, குட் நைட். அதுக்குள்ள போறேன். அதாவது தூங்க போறவன் இல்ல தூங்க போறவன் கம்முன்னு தூங்க போனோம். உனக்கு காலைல வச்சுக்கிறேன். இல்லடா மேல வந்து இந்த விஷயம் பண்றதா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இல்ல அது சொல்லியாச்சு. ரேவந்த் அத்தடு படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் ப்ரோ, அத்தடு பாருங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்கும் படம். ரேவந்த் அவன் போர் அடிக்குதுன்னு கேக்குறான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அன்னைக்கு அப்படிதான் கலேஜா நல்லா இருக்குன்னா பார்த்தேன், நல்லா இருந்தது. அதான் அத்தடு நல்லா இருக்கு. சும்மா கேப்பா, ஆனா பார்க்க மாட்டான். ஒரு இருக்குல்ல எப்படிடா பணம் போறா 12 மணி வரலும் அவனும் சூப்பர் ப்ரோ. அந்த நண்பரை கூட்டி 12 மணி வரலும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க 140 பேரை. டேய் ஒரு நிமிஷம் இருடா, இன்ஃப்ளூயன்சர் அவர் கொண்டாடா இருப்பாரு, அப்புறம் போயிடுவாரா. ரேவந்த் ப்ரோ அந்த நண்பரை கூட்டு போலதானே? எந்த நண்பர்? ஒரு லக்கி நண்பர் இருக்காருல்ல உங்களுக்கு. வரான்டா, எல்லாம் வரானுங்கடா. புது பீஸும் வருதுடா, புது பீஸும் வருது, எல்லாம். படம் ஜெயிக்குதோ தோக்குதோ அது யாரா எந்த ஹீரோவானா இருக்கும். நாளைக்கு விஜய் படத்துக்கு கூட நாங்க தான் போய் உட்காருவோம். நீங்க லக்கி அன்லக்கின்னு என்ன பேசினாலும் இதுதான் ரியாலிட்டி. மெயினா இதுக்கப்புறம் நாங்க சிவகார்த்திகேயன் படத்தை காம்போவா போய் உட்காரலான்னு முடிவு போட்டோம். சுந்தர் ரொம்ப நாளா என்ன இன்ஸ்டாகிராம்ல வச்சு வாட்ஸ்அப்ல ஸ்டோரி காணும் அண்ணனோட இருக்கிற மாதிரி, எஸ்கேனாவோட இருக்கிற மாதிரி.
இந்த இவன் கிட்ட புரியாத விஷயம் என்ன தெரியுமா, இந்த நாய்க்கு ஒண்ணு புரியுதுன்னா உப்பு போட்டோம், ஆனா மத்தெல்லாம் போட்டு கடிக்கிறன்ற பேர்ல சலார் படம்டா பாத்துட்டு பயங்கர வைப்போட வர பயங்கரமா. இல்ல நான் வேற நானும் பாத்துட்டேன், அதான் புரியுது. ஆனா அடிவாங்க வச்சிட்டான் பைத்தியக்கார நாய். நானும் பார்த்தேன் லைட்டா எனக்கு பிடிக்காம இருந்தா போட்டு போந்திருப்பேன். பயங்கரமா இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் இல்ல புஷ்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தேன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் கூட குரூப்ல போட்டிருப்பேன். விடு அத்தி படம் பிசர் தரனா அவன் அடிக்க மனசு வராது, அவன் நம்ம பையன் விடு. அதுக்கு அடுத்து இல்ல அது தெரியல, அது நல்லா இருந்தா இருக்கட்டும் இல்ல இது பண்ணிட்டேன், எனக்கு உங்களுக்கு தெரியாது. நல்லா அடிக்க மாட்டேன் வேற, அதான் வேற என்ன பண்றது, மக்கள் கையில இருக்கு. சிவாஜி படத்துல கம்பி எடுத்துட்டு அவனை அடிக்க மாட்டேன் என்ன கேட்டா இல்லடா, இல்ல ரெட்ரோ பாதி நல்லா எடுத்தா கூட ராயன் மாதிரி ஓடுறோம். சம்மர் ஹாலிடேஸ் பாப்போம், பாதியாவது நல்லா எடுக்கிறான், பாதியும் நல்லா இல்லைனாதான் தான் படுத்துரும். டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பெரிய இது இருக்கு நம்பிக்கை. நாளைக்கு பிரீமியர் அந்த படம் ஃபுல் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிரீமியர் தான் போட்டு பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் பார்த்துட்டு வந்துருச்சு. நாளைக்கு ஒரு பிரீமியர் இருக்கு. ஓகே ஓகே. அதான் நாளைக்கா இல்ல இன்னைக்கா? நாளைக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஐ மீன் இன்னைக்கு. அது செலிபிரிட்டி பிரீமியர் நினைக்கிறேன் இன்னைக்கு வைக்கிறது. அது பிரஸ் இது முன்னாடி நடந்தது. வேறதா படம் வருதா? ஹிட் 3, டூரிஸ்ட் ஃபேமிலி, ரெட்ரோ. வேற 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 அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொன்னாங்க டக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த 3 தான் மெயினா. இது எப்போ வருது? மிஷன் இம்பாசிபிள் வருதுல்ல, அது இந்த மாசமா அடுத்த மாசமா? முதல்ல அது பார்ட் 1 பாத்தியா? அந்த 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 இதே பார்க்கல, நான் கேக்குறேன். அடுத்த வருஷம் மிஷன் இம்பாசிபிள் போக மாட்டேன். அது வந்து இல்ல அந்த படம் நான் பார்த்தேன், சுமார் ஓகே தான், சுமார் தான். அடுத்த வருஷம் தானே அந்த படம் மிஷன் இம்பாசிபிள். தெரியல, இந்த வருஷம் இருக்கதான் இருக்கு. இந்த வருஷம் வந்துட்டு டிசம்பர்ல அவதார் வருது. இந்த அவதார் தான்டா இதுக்கப்புறம் ஐமேக்ஸ்ல பாக்கணும், வேற எதுவுமே பாக்கணும்னு அந்த அவதார் பாக்கணும். கை கட்டிட்டாரு வீடியோ போட்டான். சீமானு கை கட்டானா? இல்லடா, சீமான் எப்பவுமே திருநெல்வேலி கண்டனா கை கட்டிப்பான்ல, இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு. அப்படியா? ஆமா, ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா திருநெல்வேலிக்கு. அது போயிடுச்சுரா, அது ஸ்வைப் போயிடுச்சுரா. ஆனா ரேவந்த் ப்ரோ நேத்து அந்த பஸ் வீடியோ போட்டு விட்ட பாரு, செம்ம ரீச். அது போட்ட மாதிரி இது பண்றாங்கடா, பைத்தியக்காரனுங்களா. நானே இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்த்து எடுத்துட்டு வந்தேன்டா. அதான் செம்ம ரீச். அது வந்து ஃபயரா போயிடுச்சு. அப்புறம் ராமண்ணே வேற அதை பேசியிருந்தாரு இன்னைக்கு வீடியோல வந்து, அது வேற லெவல் போட்டு இருந்தாரு. நான் சும்மா இன்ஸ்டாகிராம் அதை பார்த்தனா தெரியுமே, இன்ஸ்டாகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ண வீடியோன்ட்டு. அதுல புக் மார்க் இருக்கும் பாரு, சாரி வாட்டர் மார்க். எது அந்த பஸ்? ஆமா, பஸ் வீடியோ செம்ம ட்ரெண்ட். பஸ் நான் ப்ளே பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு இது சரியான கண்டென்ட். நானே சேவ் பண்ணி போட்டேன், இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்தா ஸ்க்ரால் பண்ணும்போது அடிக்கடி வந்துச்சு. இதெல்லாம் தான் பெரிய விஷயம்டா எல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, இனிமே ஒரு விஷயம் பார்த்தியா, நம்ம கட்சியில இந்த மாதிரி மாட்டினா என்ன பண்ணுவான்னு என்ன பஸ் நம்ம கட்சியில இந்த மாதிரி மாட்டினா அவ்வளவுதான் சொல்றீங்களா? என்ன உதயநிதி மீட்டிங்க்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் புடிச்சு இழுத்துன்னு வந்துட்டு ஆளுங்களை கூட்டினதை நிக்க வச்சிருக்காங்க ப்ரோ. வீடியோ எடுத்து போட்டிருந்தானுங்க. ஒருத்தர் கூட வந்து நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க 200 ரூபா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. அந்த ஒரு பாட்டி, அது வேற வீடியோ. அது வந்து பாலிடிக்ஸ் பஸ்ல ஏத்திட்டு அது வந்து மீட்டிங் ஸ்பாட்ல நீங்க சொல்றது. நாங்க சொல்றது வந்து இந்த ஏர்போர்ட் வந்து லைனா பஸ் காலேஜ் ஒரு விஷயம் இல்ல. இது ஒரு நிமிஷம் சித்து, எல்லாருமே நான் ஒண்ணு சொல்றேன். இது இன்னைக்கு நீங்க எல்லாருமே
விஜய் அண்ணா வந்திருக்காரு, பாலிடிக்ஸ் வந்திருக்காருன்னு சொல்லி நீங்க இது கேவலமான விஷயமா நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. இத்தனை வருஷமா இதெல்லாம் இது ஒரு நிமிஷம் பேச விடுங்க. நம்ம கண்டுக்க மாட்டோம். பேச விடு. இவ்வளவு நாளே அவங்க இதேதான் பண்ணாங்க. அன்னைக்கு உங்களுக்கு கேவலமா தெரியல. அன்னைக்கு ஓட்டு போட்டவங்க நீங்க வந்து இதே கட்சிக்காரனுங்களுக்கே ரேவந்த் ப்ரோ அந்த மாதிரி பொதுப்படுத்தி நான் முடிச்சிடுறேங்க. நான் ஒரே இவங்களை வந்து அரசியல் தெரியாத மக்களை வந்து ஆடு மாடு பஸ்ல ஏத்தி கொண்டு வரதும் காசு கொடுத்து அரசியல் இந்த கலாச்சாரத்தை முதல்ல இருந்தே நான் எதிர்க்கிறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போட்டது நீங்க எதிர்க்கிறீங்க சித். ஓகே சித், இங்க இருக்கிற சக தோழர்களே இன்னைக்கு வந்து அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு டைம்ல எல்லாருமே இப்ப என்னமே கேட்டா நானும் ஒரு சாக்கடையில தான் இருந்தேன், அலெக்ஸும் ஒரு சாக்கடையில தான் இருந்தான், சுந்தரும் ஒரு சாக்கடை. சுந்தர்லாம் கண்டிப்பா அது வேற, அது ஒரு பைத்தியம், அது எஸ்கே கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் தனி மனித தாக்குதல் தவறு ரேவந்த் ப்ரோ. இல்லடா நீ எஸ்கே ஃபேன்ன்றது கிடையாதுடா. நீ ஒரு டைம்ல ஒரு வேலை பண்ணுவ பத்தியா, எனக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்றது இங்க பாடுறா. காலையில இருந்தோடனே நீ என்ன போடுவ? காலையில என்னன்னு ஜென்ரலா போடுவான்ல, இவன் வந்து மார்னிங் கோயிங் டு மீட் எஸ்கே அண்ணா. மதியானம் பார்த்தா உண்மையாலுமே எஸ்கே அண்ணாவோட போய் மீட் பண்ணி போட்டோ எடுத்துன்னு வைப்பான். நைட் வந்துட்டு மறுபடியும் ஒரு 4-5 இந்த குரூப் போட்டோலாம் எடுத்திருப்பாங்களா, அதெல்லாம் போடுவான். ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கோயிங் டு மீட் எஸ்கே அண்ணா போய் போட்டோ எடுத்துருவான், குரூப் போட்டோ எடுத்துருவான், போடுவான். இதே ஒரு தொழிலா வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான்டா. இல்ல நடுவில் அப்பப்போ லோகேஷ் கனகராஜ் கண்ணுல தெரியவாரு. யாரு டேய் இன்னைக்கு ஸ்பேஸ்ல வந்துட்டு ஐம் நியூட்ரல்ன்றான்டா. எது நியூட்ரலா? டேய் நீ தானே சொன்ன. மூதேவி சினிமா எல்லா படமும் பாப்பேன், விஜயனா ஃபேன் சொல்லடா. சுந்தர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், அண்ணனோட டிபி ரிமூவ் பண்ணி உண்மையாலுமே உனக்கு பிடிச்ச நடிகரை டிபி வச்சிடுறா. எனக்கு விஜயனா மட்டும் தான் ப்ரோ பிடிக்கும். கீழே எங்க மாமா விஜய் மாமா இருக்காரு பாரு, கிப்லியா மாதிரி, அவர்கிட்ட சொல்லு. எங்கடா அவரு காட்டவே இல்ல. கீழே இருக்காருடா. ஸ்பீக்கர் கோஸ்ட் குடு. குரோம்ல போய் பாக்குறேன். ஆமா குரோம் ஆனா கோஸ்டே வந்திருக்கு. பார்த்தா அவர் புசி ஆனந்த் அவர்களை கூட சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. சூப்பர். ஆமா சூப்பர். யாரு ப்ரோ? நம்ம விக்னேஷ் அண்ணனா. அவரா? ஆமா அவரு எப்படி சொல்றது, ரொம்ப ஆழ்ந்து போயிட்டு இருக்காரு. அப்படிதான் நம்ம எல்லாருமே போனோம் ப்ரோ. ஏங்க உனக்கு என்னப்பா, நீ வந்து சும்மா டைம் பாஸ்க்கு பேசி வருவ, அப்பப்போ டைம் பாஸ் ஆகலாம் போயிடுவ. நாங்க அப்படியா? நாங்க இங்கதான் இருப்போம், நாங்க அண்ணனுக்கு மட்டும் தான் இருப்போம். அடிமையில அடி டக்குன்னு அங்க வந்து அல்லுபாய் வந்தா ஓடிடுவ. சொல்லுங்க. இல்ல சுந்தர் அல்லுபாய் வந்தா ஓடிடுவான். சரி ஏதோ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட் பேசுங்க. பாடுறா எப்படி நெளிரான்ட்டு நழுவுறான். வேற யாராவது இது ஜாக்லாம் பாருங்க ப்ரோ, கீழே இருக்கான். ஜாக்லாம் மேல கூப்பிடுங்க. மணி 12:10 தூங்க மாட்டீங்களா நீங்களா? நீங்க தான் ஃபேமிலி மேன், நீங்க தான் தூங்கணும். நாங்க ஏன்டா தூங்க போறேன்ட்டு பாய வெர்ஷன் இங்க போட்டுன்னு தூங்கி நிக்கிறேன்னு சொல்லிருக்கிறேன். ஏன் பாடுறா 14 வயசு பையன் அலெக்ஸ். 14 வயசு பையன் என்ன பண்ணா? அலெக்ஸ் கேக்குதாடா? 14 வயசு பையன் செஞ்சுரி என்ன கட் ஆகுது இப்ப கேக்குதா? 14 வயசு பையன் செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்கான் அலெக்ஸ். நல்ல விஷயம். மாஸ் சுந்தர் அதுலயும் ஏதாவது ஒப்பீனியனா? என்ன ஒப்பீனியன்? சுந்தர் 14 வயசு பையன் அடிக்கிறான், நீயும் இன்னமும் சும்மா சுத்தின்னு இருக்கு பாரு. இல்ல அவன் வேற அடிப்பான் விடு. சுந்தர் 14 வயசு பையன் அப்படி சுத்திக்கிட்டு செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்து இந்தியன் டீம் ஆட போறான், நீ இன்னமும். சூப்பர் வாழ்த்துக்கள். என்னதான் இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன திடீர்னு இவ்வளவு ஆர்வம் வந்துருச்சு எல்லாருக்கும்? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன், அதனால கேக்குறேன். நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே
சரி எங்க மாமா கிப்லி எஸ்டோ கீழே உட்காந்துன்னு இருக்காரு, அவர் ஏன் மேல வர மாட்டேங்கிறாரு? யாரு ப்ரோ அவர்? ரெக்வஸ்ட் கொடுங்க, இல்லைன்னா ஒருவேளை கவனிச்சிட்டு இருக்காரு என்னவோ, இல்ல வேலையா கூட இருக்கலாம். இல்ல ப்ரோ, இது நம்ம விக்னேஷ் இந்த மாதிரி தெரியலையே. யாரோ ஜிப்லி போட்டோ போட்டு அவர் மாதிரியே, அதுவும் அவரோட ஐடியா. விக்னேஷ் த கோட். வந்து அவரோட டிபி மட்டும் தான் வச்சிருப்பாரு. அவரோட டிபியை தான் வச்சிருப்பாரு. இவர் என்ன ஸ்டூடியோ ஜிப்லி விக்னேஷ் வச்சிருக்காரு. இப்படிலாம் ஃபேக்கா வராங்களாப்பா? என்னப்பா இது? பரவாயில்ல, அன்னைக்கு ரேவந்த் பேர்ல பாஜக ஷோ வந்துட்டான். உள்ள பூந்து அதுவும் தெரியாதா? இல்ல குரோம்ல ரீகனெக்ட், ஏன்னா ஹோஸ்ட் வெளியே போயிடும், குரோம்ல தான் போயிட்டு ரீகனெக்ட் பண்ணிட்டு என் பண்ண முடியும். குரோம்ல அந்த ப்ரொஃபைல் பார்த்தனா விக்னேஷ் அண்ணா போட்ட ட்வீட் மட்டும் தான் ஆர்டி பண்ணி லைக் பண்ணிருக்கு. அவன் இப்பலாம் வரவே இல்ல, வேலைய காணாம போய்ட்டான் நினைக்கிறேன். வந்தான்டா, நடுவுல வந்தான்டா. இப்பலாம் ஆளு காணோம்டா வந்து. ஆனா இல்ல நடுவுல எனக்கு எப்ப தரமா சத் ப்ரோ குபீர்னு சிரிப்பு. ஏன் ஃபேக் ஐடியில வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பாத்து மனசாட்சி இங்க இருந்த எல்லார் பேர்லயும் அவன் வந்திருக்கான். எல்லாரோட பேர்லயுமே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வந்திருக்கான். இது நான் அரசியல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு தொகுதியில விஜயகாந்த் நிறுத்தினா ஒரு 10 விஜயகாந்த் நிறுத்துவாங்க அந்த தொகுதியில. இப்ப என்னடா ட்விட்டர் ஃபாலோவர்க்கே பண்றீங்க? இந்த அது கூட ஒரு காமெடி வருமே, இந்த படத்துல கேடிபி லக்கிலட்றங்கள்ல தான் அந்த காமெடி வரும். நொட்ட முருகன், கொட்ட முருகன், பட்ட முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரு லைனா போட்டு வச்சிருப்பாங்க. அதான் ஏன்னா விக்னேஷ் ப்ரோ எங்க லிசனர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு போய் பார்த்தா அவரோட ட்வீட்ஸ் தான் போடுது. ஆனா அவரோட போட்டோவா அப்படியே ஜிப்லி அப்டேட் போட்டு அந்த அனிமே மாதிரி போட்டு வச்சிருக்குது. நான் தெரியல, ஐடியா இப்பதான் இப்ப போயிட்டாருங்க. இப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா நீங்க? காணோம் ப்ரோ, அந்த ஐடி காணோம். ஒசுகுன்னு எங்க போனான்னு தெரியல. இந்த கொடுவாலாம் வந்து குடிக்காரனாடா, குடியாரன்தான்டா. அன்னைக்கு கூட குஷ்டதான் ஏதோ கத்திருந்தானே, பைத்தியக்காரன் ஆயிடுவான் போலடா. 2 நாள் முன்னாடி வந்து அந்த அந்த பேர் என்ன, இந்த பராசக்தி ப்ரொடியூசர் வந்து கடிச்சு வச்சிருக்கான்டா. இந்த ஸ்டேடியம்ல போய் போட்டோ எடுத்தாருல, இப்ப உட்காந்து எலை சாப்பனிங்னு போட்டு வச்சிருக்கான்டா. லூசராடி, அது மனநல பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் ஸ்டேஷன் தான், ஹாஸ்பிட்டல் இருக்குது, கூட்டின்னு வந்தெல்லாம் ஒருத்தர் ட்விட்டர்ல விட்டு வச்சிருக்கானுங்க போனை கொடுத்து. எவனா இதெல்லாம் போன் வாங்கி தந்துங்களோ. இது பரவாயில்லடா, கேள்றா சுந்தரு, முதுகுல ஒரு வாட்டி அவனுக்கு கட்டி வந்திருக்குடா. கட்டி உடையும் போது அது லீக் ஆயிருக்குடா ரத்தம். அது இவனோட ரத்தம்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் வந்து முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா போய் சொல்லி வச்சிருக்கான்டா. கூட்டு வச்சு முதுகுல குத்திட்டாங்க. கட்டில வந்ததா? கத்தியில குத்தி? இல்ல அது போயிடா. ஆனா பேஸ்ல ஒப்பாரி எவ்வளவு வச்சான் தெரியுங்களா? விஜய் ஃபேன்ஸே பரவாயில்ல, என்னடா இவ்வளவு பண்றீங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தான் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. இப்படி அது இவ்வளவு பெரிய உருட்டுன்னு தெரியாம போயிடுச்சு. அவன் என்ன மனநிலையில இருக்கானே தெரியாது. ஆரம்பத்துல மச்சான் அலெக்ஸ் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன், டிவிக்கு இதை ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு, மாற்றம் வேணும் அது இதுன்னு, அதுவும் பேனர்லாம் ஏதோ அடிச்சு போட்டான்ல அந்த அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். அப்பெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப கட்டத்துல அட்டென்ஷனுக்கு பேனர் அடிக்கிறா இல்லையா? அது ஏதோ பிஜேபில தானே ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் பிஜேபில இருந்தேன். ஆமா, அவங்க அப்பா வந்து ஏடிஎம்கே கவுன்சிலரு. நான் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் யாருன்னு தெரியுமா? அவனை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு நாள் போதைய போட்டு ஏகேவை திட்டு போயிட்டான்.
அசிங்கம் தெரியுமா? அவனுக்கு ஃபேன்ஸ் அதான் இல்லடா, அவனுக்கு ஃபேன்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு முதுகுல கத்தி எடுத்து குத்திட்டான்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணு கேஸ் போட்டு கட்சியில பார்த்தா அவன் குத்தவே இல்லை, அது ஏதோ கட்டியே தெரியல அதான். ஆனா சட்டையில ஓட்டை இல்ல, ஆனா தெரியல சட்டம் மாத்தனா ஒண்ணும் புரியல. ஆனா ஏதோ பேண்ட் மாதிரி போட்டிருந்தான் அந்த போட்டோ. சும்மா தோள்பட்டி இப்படி லைட் எடுத்து 4 பிளாஸ்டிக் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த போட்டோ வந்து. உண்மையாலுமே அந்த நாய்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு நான் பதற அடிச்சு ஜில்லா சக்தி இருக்கான்ல அலெக்ஸ், ஜில்லா சக்திக்கு போன் அடிக்கிறேன், என்னடா என்ன ஆச்சுன்ட்டு. கொடுவா எங்கடானா இவன் என்ன சொன்னான், நான் வந்து இவங்க ஏகே ஃபேன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் விசாரிச்சேன். அப்ப அவன் என்ன சொன்னான்னா, சென்னையில இருந்து நான் ரிட்டர்ன் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் பதட்டு அடிச்சு ஜில்லா சக்திக்கு போன் அடிக்கிறேன், டேய் போய் பஸ் ஸ்டாண்ட்ல அவன் வரான்டா, போய் பிக்கப் பண்றான். டேய் அந்த நாய் இங்க தான்டா 10 நேருக்கு குடிச்சிட்டு அப்படின்றான். பொய்டா, ஃபுல்லா பொய் அது. அடுத்ததான் ரெட்ரோ போவாதான் பாப்போம். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு வந்துட்டு போனாரே ஒரு ஃபேக் வீக்னஸ், அவரை தான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவரோட ஐடி கிடைக்கல எனக்கு. ஏன் ப்ரோ அவரு இது பண்ணிட்டு இருக்க? யாருக்கெல்லாம் ஃபேக் உண்டாகுறாங்கன்னு ஆர்வமா தேடிட்டு இருக்கேன். போ யார் இவங்க இல்ல ப்ரோ, இல்ல எல்லாருக்குமே இருக்கு. வருவதான் வர்றது சும்மா ஏதாவது பாதிக்கப்பட்டா இருப்பானுங்க, எல்லாம் வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு வருவானுங்க, ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி வருவானு. மதுரை எப்போ ப்ரோ வராரு தளபதி? கோயம்புத்தூர் முடிஞ்சது, அடுத்தது மதுரை பத்தி அப்டேட் யாருக்காவது தெரியுமா? இந்த 2 months உள்ள மதுரை இல்ல ப்ரோ எப்படியும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஏரியாஸ் எல்லாம் போதான் போறாரு. ஆனா மதுரை வந்துட்டு இவனுக்கு ஏன் துடிக்கிறானுங்கன்னா கேரவனை காப்பாத்தணும். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும், கோளாறுங்க அதான் தெரியல. ஐயோ பயமா இருக்கே, மதுரை பைத்தியக்காரனுங்களை நினைச்சாண்டா உண்மையில கேரவனை தூக்கின்னு போனாலும் போவானுங்க. அதான் திருநெல்வேலி இருக்கு சும்மாவா ப்ரோ? திருநெல்வேலியில கத்திப்படம் டைம்லயே பேனர் மலை ஏறினானுங்க. இல்லடா மதுரையில எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்றாங்க, பவுன்சர் பக்கத்துல இருந்து விட மாட்டாங்களா, அப்படியே கையோட கேரவான கையில தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். இல்ல நான் இல்ல என்ன கேட்டா முதல்ல மறிச்சு நின்றுவானுங்க, கேரவனே நின்றும். கேரவனை தூக்குறன்ற பேர்ல தான் பண்ணாலும் போனோம். அதான் விஜய் விவேக் ஏதோ ஒரு படத்துல வந்து ஆட்டோல போவாரு, வண்டி டிராபிக் போலீஸ் தூக்கிட்டு போவாங்க, திருமலை தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அண்ணன் என்ன ரொம்ப நேரமா ஏர்லயே போறோம், அவ்வளவு பெரிய பிரிட்ஜா? டோரிடியன்ஸ் கிட்ட உஷாராவா இருக்கணும். ஆனா ஒரு க்ரௌட்ல வரும்போதெல்லாம் அந்த ஃபேக் எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றானுங்க வீடியோஸ். ஏதோ கேப் தூக்கி போட்டதை வேற மாதிரி ஃப்ரேம் பண்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து மொபைல் இது கால் தடிக்கி பேலன்ஸ் மிஸ் ஆகிறத வந்து ஏதோ இது பண்ண மாதிரி காட்டுறானுங்க, நிறைய ட்ரை பண்றானுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அதனாலதான் ஒரு செகண்ட் தளர்னதுக்கெல்லாம் வந்து திருப்பி கிளிப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு செகண்ட்ல பேசுனதுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு கண்டென்ட். ஒரு நூலை வச்சு சேலையை உண்டாக்குற கூட்டம் இவனுங்க. பொய் ஆபாசம், உங்க பரப்புரையே அப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு எதிரா நீங்க வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. எதுவுமே புனிதம் கிடையாது, நாகரிகங்கிறதுலாம் இவங்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. என்ன வேணா தாக்குதல் நடத்துவானுங்க. எதுவுமே புனிதமானது இல்ல, எதுவுமே தொடக்கூடாத எல்லை இல்ல. இவங்க எல்லாத்தையும் சீண்டுவானுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. 12 மாசம் இருக்குதா, 1 வருஷம் இருக்குதா, போக 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 இன்னும் சேர் வந்து கேவலமா தான் அடிப்பானுங்க. சேத்த வந்து அள்ளி வீசுவானுங்க 24 மணி நேரமும். அதான் சாக்கடைன்னு சொல்றாங்க. சந்திப்போம். ஆனா ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இன்ஸ்டன்டா அந்த வீடியோஸ் நம்மளுக்கு அப்லோட் ஆகுது. எப்படி சொல்லுதுன்னா, இது ரியல் இல்ல இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா நம்ம சைட்ல ரெஃபண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது வேற லெவல் உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு ஹெவியா டக்குன்னு வித்தின் செகண்ட்ஸ்ல. அது இன்னும் சொல்லணும்னா, யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனை டிஃபெண்ட் பண்ணணும்னா
அந்த பழைய வீடியோஸ் எங்கிருந்து எடுப்பாங்கன்னுலாம் தெரியாது. ஆனா கரெக்டா எக்ஸாக்ட்டா டிஎல்ல வந்துரும் அந்த நீங்கெல்லாம் வீடியோஸ். வந்து ஒரு திமுக கட்சி சொல்றேன், இல்லாட்டினா பாஜக, நீங்கெல்லாம் காசு கொடுத்து ஒரு ஆளை சேர்த்து அவன் ஐடி செல்லுன்னு நீ அறிவிக்கணும். இங்க எல்லாருமே ஐடி செல்லு தான். அந்த மாதிரி சம்பளத்துக்காக ஊதியத்துக்காக வேலை செய்யற குறுகால இந்த ரேவந்த் தவிர கமல் ஃபேன்ஸ் கூட ஸ்வாரிங் போட்டிருந்தான் கத்தி சண்டை தெரியாதா? கூத்து பண்ணிருந்தாங்க பாத்தியா அந்த ஸ்பீச் பேசினதுக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா பேசினதுக்கு அப்புறம். டேய் முதல்ல அவங்க இல்ல ஆதவர்ஜுன் கேட்டதுலயும் தப்பு கிடையாது. இவனுங்க முதல்ல கோவப்படுறதுக்கு தகுதியும் கிடையாது. ஓகே இப்போ ஒரு ஹீரோவா கமல் ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. ஒரு ஹீரோவா ஓகே அப்ரிஷியேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இஸ் அன்ஃபிட், அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே லெட்டர் பேட் கட்சினா அது மக்கள் நீதி மையம் மட்டும்தான். ஓகேங்களா? அறிக்கை கட்சி, லெட்டர் பேடு கட்சி, அடையாளமே இல்லாத முகவரியே இல்லாத ஒரு கட்சினா அது மக்கள் நீதி மையம் தான். அது எதுக்கு துவக்கப்பட்டுச்சு, என்ன பண்ணிச்சு, என்ன போராட்டத்துல தான் ஈடுபடுத்துனாங்க மக்களை, எல்லாருமே பார்த்துட்டு தான். அது ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் பண்ணி இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் நல்லா இல்லைன்னா நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு கருத்தியல்ல வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்தியலோட உள்ள வராங்க. அதுல இருந்து மாறுபடுறாங்கன்னா யாரு ஃபேன்ஸ் தான் கேள்வி கேட்கணும். நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்றத வந்து அதை வந்து கேட்க முடியும். எதுக்கு டார்ச் லைட் எடுத்து டிவி வச்சீங்க, அவ்வளவுதான். நார்மலா அடிச்சிருந்தா பரவாயில்லையே, அதுல ஒரு ஸ்பீச்ல ஓடும். அதுல அவர்லாம் வந்து அதுல பேசுற ஆளுகிட்டே போய் சேர்ந்துருக்கீங்கன்னா அப்புறம் நீங்க அப்போ எதுக்கு வந்தீங்க? அப்போ உங்களோட கொள்கையிலேயே உங்களால நிக்க முடியல. அந்த கேள்வி யாரு கேட்கணும்? தெரியல. அவங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு சென்ட்ரிசம் ப்ரோ. 3% வாங்கினாங்கல்ல, அந்த மக்கள் வந்து எந்த உணர்ச்சியில அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அதுக்கு நேர்மையா இருந்தாங்களா? கோயம்புத்தூர்ல நின்னாரு ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க. அந்த டைம்ல வந்து கோயம்புத்தூர்ல நின்னாரு மகேந்திரன் ஒரு ஆளு, பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன். அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆன பர்சன். அவருடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சு அந்த இடத்துல பயங்கரமா ஓட்டு இது பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு. பட் ஆனா அது எப்படியோ பிஜேபி அந்த லீட் வந்துடுச்சு. அது எனக்குமே அந்த டைம்ல வந்து அவர் ஜெயிக்கணும்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும். பெரிய நம்பிக்கை போய் பேசணும் அப்படிங்கறதுல நானும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்தேன். சரி ஜெயிக்கட்டும் அப்படி. அதுக்கப்புறம் அவர் தோத்ததுக்கு அப்புறம் முன்னெடுத்த அரசியல் வந்து அரசியலே கிடையாது. அது ஒரு வியாபாரம், ஒரு புரோக்கர், ஒரு டீலிங்ஸ். அது ஒரு அரசியல் என்பதே சொல்ல முடியாது. அவர் வந்து தன்னோட இது பாப்புலாரிட்டிக்காகவும் தன்னோட எலவேஷனுக்காகவும் ராஜ்யசபா சீட்டுக்காக எந்த அரசியல் எதிர்த்தாரோ அந்த அரசியலுடைய கை கோர்த்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாரல் தகுதி போயிடுச்சு. அரசியலை பத்தி பேசுறதுக்கே ஒரு மாரல் தகுதி போயிடுச்சு. அரசியல்ல கூட்டணிகள் இதே விஷயத்த ரெண்டு பார்ட்டி பண்றாங்க ப்ரோ. இதே விஷயத்த வந்து ஒண்ணு வந்து இந்த தேமுதிக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா விஜயந்த் அவர் இருந்த வரைக்கும் எப்படி சொல்றது, ஒரு இவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த கட்சி அது ஏடிஎம்கே ரொம்ப எதிர்த்தாரு. அம்மா இருக்கிற டைம்ல எல்லாம் பயங்கரமா எதிர்த்து பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து கூட்டணின்றக்காக பதவிக்காக இது பண்றாங்க. அப்புறம் வந்து திருமாவளவன் அவரும் அப்படிதான். அவர் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னு அவருக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா திரும்ப திரும்ப அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது அர்ஜுனுக்கு வந்து எடுத்த உடனே வெளியே வந்துட முடியாது. நம்ம வந்து ஒரு பார்ட்டில இருந்தே நம்ம ஒரு நாள் பயணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சு அவங்க மூலியமா நம்மளுடைய இதை பண்ணணும், கருத்தியலை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு, அட்வைஸ் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ரெண்டு பார்ட்டிஸ் அப்படிதான் இருக்காங்க. யாருக்கு இது பண்ணுமோ அவங்களுக்கு எதிரா பேசிட்டு அவங்க கூடயே இருக்காங்க. இந்த மது ஒழிப்பு போற மாநாடுலாம் நடத்தினாப்ல அவரு பெருசா. ஆனா அதெல்லாம் என்ன யூஸ்னே தெரியல. கூட இருக்கிற ஒரு பார்ட்டி லீடரு தான் அவருடைய கேட்டிருக்கலாம். ஆனா அது பண்ண முடியல. என்ன பண்றது, நிறைய நடக்குது ப்ரோ பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல களம் எப்படி இருக்குங்கிறது தான் மக்கள் பார்க்க போறாங்க. இப்ப 2 பக்கமா பிரிஞ்சு இருக்குது. விஜய் தான் வந்து வலுவான 3வது பக்கம் நான் சொல்லுவேன்.
ஆல்மோஸ்ட் 2வது பக்கம்னே சொல்லலாம். யாரும் எனக்கு இந்த கூட்டணி மேல ரொம்ப இப்ப பாஜக, அதிமுக கூட்டணியின் மேல ரொம்ப அப்படியே ஆர்வமா இவங்க சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் என்னோட ரீடிங். அப்படி பார்த்தா சொல்றேன், தளபதி சொல்ற மாதிரி தாவேகா வர்சஸ் திமுகங்கிறது தான் உண்மைன்னு நான் அறிவேன். இங்க கோயம்புத்தூர்ல வந்த வரவேற்பை வச்சே சொல்லலாம் ப்ரோ. கோயம்புத்தூருங்கிறது, கொங்குங்கிறது இவங்க 2 பேரும் வலுவா இருக்கிற மண்டலம். அதுல வந்து பகுதி. அதுல இவ்வளோ பேர் வந்து திரண்டு வந்திருக்காங்க. சும்மா பார்க்கறதுக்கு, விஜய பார்க்கறதுக்குன்னா அது கண்டிப்பா ஓட்டா மாறும். இனிமே இத வந்து ஃபேன் பாய்சம்னு சொல்ல முடியாது ப்ரோ. இவருக்கு இப்ப இவ்ளோ கூட்டங்கள் திரண்டு ஃபேன் பாய்சம்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே அந்த க்ரௌடு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. திருவிழால வந்து எப்படி ஒரு இடத்துல நகரவே முடியாதோ அந்த மாதிரி. சொல்றது தப்பு. இது வந்து சும்மா வந்து தளபதியை பார்க்க வராங்க, ரசிகர்கள் மனப்பான்மையோட வராங்க, அது கிடையாது. ஒரு தலைவரை வரவேற்கிறதுக்காக திரண்டு வர ஒரு கூட்டம். காசுக்கும் கோழி பிரியாணிக்கும் குவார்டருக்கும் வராத கூட்டம். அதுதான் இங்க ஹைலைட். எந்த ஒரு ஊக்கமும் இல்லாம யாரும் இங்க வந்து அவங்கள வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்காம அவங்களா வராங்க. அது எவ்வளவு பெரிய பினாமினாங்கிறது இந்தியா பூராமே தெரிஞ்சுப்பாங்க விரைவில். அந்த மாதிரி ஒரு அரசியல் லீடருக்கு கரிஸ்மா இருந்ததே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், முக்காவாசி அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் சேர்க்கப்பட்ட கூட்டம், தானா வர கூட்டம் இல்ல. அதுல நம்ம கோவை கூத்துன்னு ஒரு ஒரு சின்ன இதே கான்செப்டே எடுக்கலாம். அதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து யாருமே இல்லாத ரோட்ல வந்து வணக்கம் வச்சுட்டு போறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பஸ் இது பண்ணது, ஒரு பாட்டி ஃபன் பண்ணது, 200 கொடுத்தாங்கப்பான்னு சொன்னது. அந்த மாதிரி நிறைய நிறைய சினாரியோஸ் வந்து அந்த இடத்துல. அப்புறம் ரோட் ரேலி, ரோட் ஷோன்னு போட்டு லெஃப்ட் சைட்ல மட்டும் ஆளுங்களை நிக்க வச்சு ரைட்ல ஆளுங்களே இல்லாம அதை மட்டும் போட்டோ எடுத்து போட்டுட்டு பாத்தீங்களா எவ்வளவு இதை திருவிழா போடுங்க, கோவை ஸ்தம்பித்ததுன்னு போடுங்க அப்படிலாம் போட்டு ஒரு ஒரு மாதிரி சில பிறப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க டீல வந்து. அப்புறம் அதை விட இன்னொரு கூத்து பண்ணானுங்க அவனுங்க வந்து. அந்த ஐடி வந்து விஜயனா அந்த கூட்டத்தை க்ரௌடு பொறுக்க முடியாம வந்து சன்னி லியோனுக்கே இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணானுங்க இது நெகட்டிவ் பண்றதுக்கு வந்து. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு விட்டாங்க. அது கேரளால வந்ததை வச்சு இங்க கம்பேர் பண்றாங்க. கேரளால ஏதோ மால் திறக்க வந்ததுக்கு அங்க நடந்ததுக்கு இதை கம்பேர் பண்றாங்க. ஒண்ணுதான் வைத்தெரிச்சலும் பொறாமையும். இவங்க கிட்ட யாருமே அந்த மாதிரி கிடையாது. ஒரு துளி கூட. சூரியன் தான் இங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. இங்க சூரியன் நம்ம கட்சியில இருக்குதுன்னா இவங்க எல்லாம் யாருன்னு உங்க மக்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நெருங்கக்கூடிய எவருமே இல்லாங்க. யாருமே அந்த மாதிரி இவங்க பேர்ல ஒரு 10 ரூபா 100 ரூபா 10,000 ரூபா கொடுக்கலன்னா எவனும் வரமாட்டான். இவங்க கூட்டத்துக்கும் சரி, இவங்க மாநாட்டுக்கும் சரி, இவங்களோட பிரச்சாரத்துக்கும் சரி, எல்லாமே கூட்டப்பட்ட கூட்டம் தான். திரண்டு வர கூட்டம் வந்து இப்பதான் நம்ம அக்டோபர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் அவரோட ஈர்ப்பு என்ன, தமிழ் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற அந்த பிரியம், அந்த பாசம், அந்த நேசம், அதை நம்ம வெளிப்படையா பாக்குறோம். தளபதி மட்டும்தாங்க, தமிழ்நாட்டிலேயே தளபதி மட்டும்தான் அந்த அளவுக்கு கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. வேற யாரும் இங்க பக்கத்திலேயே வர முடியாது. அவர் போறாருன்னா அவருக்கு பாதுகாப்பு கூட இவங்களா சரியா கொடுக்க முடியல. அதான் நேற்றுக்கு புஷியானந்தே சொல்றேன், எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, கட்டமைப்பு, தொண்டர்கள், கிளைகள் எல்லாமே இருக்கு. இவர விஜய் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரதான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா ஸ்டேட் ஒத்துழைக்கல அதுக்கு. இல்ல ஆக்சுவலி ப்ரோ இன்னொரு விஷயம் சித் ப்ரோ, விஜய் அண்ணா கூட்டு போறது கூட நாங்க பவுன்சர்ஸ் வச்சு நாங்க பிரைவேட்டா அதை பாத்துக்கிறோம். ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஒரு அமைச்சர் இல்ல எம்எல்ஏவோட வண்டி வருதுன்னா அந்த ஏரியால டிராபிக் பந்தோபஸ்து எல்லாம் போட்டு எவ்வளவு நீட்டா அவங்க போற பாதையை வந்து சுலபமாக்கிடுறாங்க. அந்த மாதிரி எந்த ஏற்பாடுமே இல்ல விஜய்க்கு. ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இன்னொன்னு இந்த சில ஜாம்பிஸும் தற்குறிகள் வந்து இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் கமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த நியூஸ் மீடியா போடுற போஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சேதப்படுத்திட்டாங்க அதெல்லாம் சொல்லி அது போட்டிருந்தாங்க. வழக்கு பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லீடர் வராரு. ஸோ ஓகே, வாட் எவர் இஸ் அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார். அப்படி அந்த ஒரு தமிழ்நாட்டோட பெரிய ஸ்டார் வராரு. அதுக்கப்புறமா தான் அவர் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது க்ரௌடு அப்படின்றது அந்த இடத்துல அன்கன்ட்ரோலபிள் க்ரௌடு வரும்ன்றது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு யாரு இது ப்ரொடெக்ட் பண்ணுவா? போலீஸ் தானே பண்ணணும்.
ஸோ ஒரு நார்மலான ஒரு இப்போ மோகன்லாலோ இல்ல வந்து மம்முட்டி வாட்டவர் யாரா இருந்தாலுமே ஒரு ஆக்டர் வரும்போது அந்த அவங்களோட ஃபேன்ஸ் கேதர் ஆவான்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டோடைய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வராரு, அதுக்கப்புறம் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்காரு, அவங்களோட கட்சி சார்ந்த எல்லாருமே அங்க அங்க கூட போறாங்க. அப்படின்ற போது ஒரு போலீஸா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை இல்லாம வந்து சேதப்படுத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டோட ரீஜன்ல ஒழுங்கா கொடுக்கறதுக்கு பதிலா இதை வச்சு நாளைக்கு வந்து நம்ம கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து கட்டுக்கோப்பு இல்லாதவங்க அப்படிங்கிறதுக்காக நியூஸை வந்து சித்தரிக்கணும்ல, காமிச்சு இவங்க எல்லாத்தையும் டோரை கேட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறாங்க, இவங்க வந்து இவங்களை கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரி ஒரு கூட்டமா நம்மளோட கட்சிக்காரர்களை காட்டுவதும் விஜயோட ரசிகர்களை காட்டுறதுல தான் இவங்க வந்து இந்நேரமும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த 12 மாசத்துக்கு எங்க போனாலும் எந்த ஊர்ல போனாலும் இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நெகட்டிவ் பிஆர் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு மாநாட்டிலே அதான் நடக்குது, அதான் வாடிக்கை. இன்னொரு சினாரியோ நடந்தது ப்ரோ. நம்ம கழக தோழர்கள் வந்து பார்க்கிங் பண்ணிருந்தாங்க அந்த, ஏன்னா அந்த ஏர்போர்ட் ஏரியால வந்து கார் பார்க்கிங் அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களா, அது எல்லாத்துக்குமே ஃபைன் போட்டாங்க. அது எப்படின்னா இப்போ இதே வந்து ஊபிஸோட மீட்டிங்லாம் நடக்குது, லெஃப்ட் சைட் ரோடு ஃபுல்லா கவர் பண்ணி சேரை ஃபுல்லா போட்டுட்டு ஒரு ரோடே ஃபுல்லா கவர் பண்றாங்க மீட்டிங் வந்து. மீட்டிங் ப்ரோ, அவங்க கட்சி கிடையாது, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அரச வந்து ஒரு மீட்டிங் நடத்துற மாதிரி நடத்துவாங்க. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில தான் இருக்குது. இது படி ரோடு ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம், மக்களுக்கு அதை அப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அரசு எந்த கட்சியை அமைக்குதோ அவங்க இன்னமும் ஒரு கட்சி தான், அவங்களே அரசு ஆயிட முடியாது. திமுக கட்சி மீட்டிங்கிறது திமுக கழக மீட்டிங் தான், அது அரசோட மீட்டிங் கிடையாது, இல்ல அரசோட இதுவே இருக்கக்கூடாது. ஆனா எந்த ஆளும் கட்சி ஏதாவது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுதா? இல்ல, போலீஸ் பயன்படுத்திக்கும், அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துப்பாங்க, அதுதான் பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? இது வந்து இவங்களுக்கு எல்லாமே அடுத்த 12 மாசத்துக்கு இவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு விதமா காட்டணும், ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கணும், அவங்களுக்கு உள்ளதுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, அவங்க கஷ்டப்பட்டு போராடணும் பேசிக் உரிமைகள். இப்ப ஜனநாயக உரிமைகளுக்கு தான் வந்து தாவேகா நண்பர்கள்லாம் கூடி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இந்த சட்டவிரோதமான இந்த பில்லு, வக்ஃபு பில்லை நாங்க எதிர்க்கிறோம், இந்த திருத்தங்கள்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு வந்து தெருவுல வீதியில இறங்கி போராடினப்போ எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுக்கு அனுமதி இல்ல, நீங்க இங்க கூட முடியாது, நோட்டீஸ்க்கு ப்ரோ. இதை விடுங்க, இந்த இஷ்யூட அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல பெண்களுக்கு, அந்த டைம்ல பண்ண இது பாத்தீங்களா? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆனந்த் சார் எல்லாம் வந்து இது கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அவர் இத்தனையும் அந்த இடத்துக்கு தான் போனாரு. அவர் வந்து உடனே க்ரௌடு சேர்த்துறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க உட்காந்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிராக பண்ணிட்டே தான் இருக்காங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அந்த ஆன் ஸ்பாட்ல நம்ம ஒன்னொன்னா வெளியே வரும். அது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்களா அந்த கள்ளக்குறிச்சியா உளுந்தூர்பேட்டைன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா அந்த ஏரியா தெரியல, அந்த வெயிலுக்கு கூலிங்கா எல்லா இடத்துலயும் தண்ணி வைப்பாங்க, அவங்க பீரை வச்சிருக்காங்க, பீர் அரசு. அவ்வளவுதான் ப்ரோ. இவங்க வந்து தண்ணீர் பந்தல், மோர் பந்தல்லாம் வைக்கிறதுக்கு கூட வந்து அரசியல் உண்டாக்குறவங்க, யார கேட்ட வச்சீங்க? ஆனா மோர் பந்தலுக்கு பீர் பந்தல் வச்சான் பாரு, பிரமாதம். எந்த கட்சிக்கும் அதான் இது அது மச்சான் பிரைவேட்டா நடந்திருக்கு. அங்க ஒரு நியூஸ் சேனல் வந்து போய் எடுத்து போட்டு வச்சிருக்கேன், மெயின் சேனல். அது வரைக்கும் அவனுக்கு ஜாலியா விட்டுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாரு. இது பேரு ட்ரிங்க்ஸ் மாடல் தான் போயிட்டு இருக்கு, வேற எந்த மாடலும் கிடையாது. இங்க வெறும் ட்ரிங்க்ஸ் மாடல் தான் போயிட்டு இருக்குது. இவங்க வந்து எப்படி சொல்றது, அரச வந்து இளம் விதவைகள்லாம் பேசினாங்க வாய்க்கிளிய. அதுக்கப்புறம் வந்து 4 வருஷமா ஒரு குடிக்கிற கலாச்சாரத்தை சீர்படுத்தினாங்களா? குடியை தடுக்கிறது விடுங்க, இங்க எல்லாருமே மது பிரியர்கள் தான். ஆனா அந்த குடி கலாச்சாரத்தை மாத்துனாங்களா? இல்ல. அததான் இங்க நான் எதிர்க்கிறேன். இந்த குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, குடிக்கிற கலாச்சாரம் ஒண்ணு போனா 5 ஸ்டார் ஹோட்டலு இல்லாட்டினா டாஸ்மாக்ன்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு டீசென்ட் ட்ரிங்கிங் கல்ச்சர், அதை இங்க கொண்டு வந்தீங்களா? அதுவே நீங்க கொண்டு வரல. குடிச்சிட்டு தான் நான் போவேன் வேலைக்கு அப்படிங்கிறவங்க தான் எண்ணிக்கை அதிகம் இங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரசு தான். மாறி 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 இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்த தமிழ் மக்களுக்கான பெரும் துரோகம் இந்த குடி கலாச்சாரம் தான்.
குடி தப்பு இல்ல. இன்னொன்னு நான் சித்ரோ அது வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். குடி தப்பு இல்ல, குடிக்கிறதும் தப்பு இல்ல. ஆனா இந்த குடி பேஸ்ட் கலாச்சாரம் இதை யார் நீங்க கட்டமைச்சது? சித்ரோ நான் எனக்கு எனக்கு ஒரு சினாரியோ நடந்தது. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் கோயம்புத்தூர் டிராவல் பண்ண போறாரு. ஓகேங்களா, 5 hours டிராவலு. அவர் என்ன சொல்றாருன்னா, மச்சான் தலை கிறுகிறுன்னு வருது, போய் ஒரு இது கட்டிங்க போட்டு போனாதான்டா கரெக்டா இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டா, டிராவல் பண்றதுக்கு அவர் அடிச்சுட்டு போனதான் கரெக்டா இருக்குமா அவருக்கு வந்து அந்த 5 hours. ஏன் எனக்கும் தெரியும். அந்த எங்க மாதிரி ஏரியால வந்து ஒருத்தர் எலக்ட்ரிஷியனு, அவர் போட்ட காலைல போன உடனே ஒரு குவார்டர் போட்டு தான் வேலைக்கே போவாரு. ஏங்கன்னா நீங்க அந்த மாதிரி இது ஒரு ஆல்கஹாலிசம் வந்து எவ்வளவு பேர் இங்க தவிர்க்கிறாங்க. அதாவது நான் குடிக்கலன்னா எனக்கு நடுங்குது, தூக்கம் வரல, எனக்கு வந்து வாந்தி வராம, குடிக்கலன்னா தான் வாந்தி வராமதி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த அந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு ஒரு நம்மள காரணத்தை ஆளாக்குறோம்ல. வச்சிருக்காங்க. காரணத்தை உருவாக்குற அளவுக்கு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு அதுவும் இந்த ரீசன் மாதிரி. கலாச்சாரத்தோட அடிமை யாருன்னா, ரொம்ப அடித்தட்டுல இருக்கிற தினசரி அன்றாட வாழ்வுக்கு 100 ரூபா 150 ரூபா சம்பாதிக்கிறவங்க தான் அடிமையா போயிருக்காங்க. இதுக்கு ஆளாவும் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விக்டிம் ஆனதே இந்த கலாச்சாரத்துக்கு வந்து லோவஸ்ட் பீப்புள் தான். அடித்தட்டு மக்கள் தான் இதுக்கு வந்து விக்டிம் ஆயிருக்கிறாங்க இவங்க பண்ணதுல. அதேதான். இன்னொன்னு, ஒரு 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 அமைச்சர் யாரோ பேசினாரு. என்ன பேசினாருன்னா, அந்த மாதிரி ஏடிஎம்கே பீரியட்ல வந்து கஞ்சா அந்த புழக்கம் இருந்தது. நாங்க வந்து சொன்னோம். அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரி எங்க கிடைச்சது உங்களுக்கு சொல்லுங்க, நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். ஆனா அவங்க அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. இவங்களுடைய பீரியட் இப்போ இந்த இந்த கரண்ட் பீரியடு இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ இப்பயும் கஞ்சா போதையில நிறைய சினாரியோஸ் அங்கங்க நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பப்ளிக்ல இது பண்ணது, த்ரெட்னிங் நிறைய பண்ணது, கொலைகள் அதெல்லாம் நாம நிறைய பார்த்துருக்கோம் போதையில பண்றது. ஆனா இவங்க பீரியட்லயும் அது இருக்கு. வெறுப்பாவது ப்ரோ. இவங்க அரசியலை இதுல அடங்கிடலாம். இவங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களோட ஆட்சி காலத்துல சரியில்லைன்னு கை காட்டுவதும், அவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க ஆட்சியில தான் வந்து மோசமா இருந்தது. இதே மாறி 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 ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, சரி நான் வந்து நடுவுல காலகட்டத்துல கூட அதிமுக இவங்களை ஒப்பிடும்போது கொஞ்சம் மேல் தான். அந்த ஒரு பார்வையில உள்ளவன் நானு. அதுக்காக 2 பேரையும் நான் ஆதரிக்கல. 2 பேரையும் நான் வந்து எதிர்க்கிறேன் தான். ஆனா அவங்கள ஒப்பிடும்போது